நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு. ஆனா ரியாலிட்டில நம்ம எல்லாருமே வந்து 20, 30 லட்சம் வந்து நம்ம லோன் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி 20, 30 வருஷத்துக்கு அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டே வந்து பே பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படின்ற மாரி தான் இப்ப நடைமுறையில இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்ப நார்மலா வந்து நம்ம 50 லட்சம் லோன் எடுத்தோம் அப்படின்னா, அதுக்கு 40 லட்சம் வரையும் கூட வந்து இன்ட்ரெஸ்ட் கூட கட்டுறோம் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் குறைக்கிறதுக்கான வழிகள் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, ஹோம் லோன் ஓடி ஃபெசிலிட்டி அப்படின்ற இந்த ஒரு லோன் ஃபெசிலிட்டி மூலியமா இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஹோம் லோன் ஓடி ஃபெசிலிட்டி எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு, இது யாருக்கெல்லாம் வந்து அப்ளை ஆகுது, அதே மாதிரி சிலருக்கு வந்து இது ஒரு ஃபினான்ஷியல் ட்ராப்பாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் இந்த வீடியோல. முதல்ல ஓடி ஃபெசிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா ஹோம் லோன் பிளஸ் சேவிங் அக்கௌண்ட்டுடைய காம்போ தான் இந்த ஓடி ஃபெசிலிட்டி. ஸோ நார்மல் லோன்ல இஎம்ஐ கட்டுவோம், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஃபுல் அமௌண்ட்டுக்கு வந்து சார்ஜ் ஆகும். 50 லட்சம் லோன் எடுத்தோம் அப்படின்னா 50 லட்சத்துக்கும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஓடி லோன்ல வந்து நீங்க எக்ஸ்ட்ரா மணி ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா, இப்போ லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 லேக்ஸோ ஒரு 10 லேக்ஸோ வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த லோன் பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருந்து கழிச்ச மாதிரி ட்ரீட் பண்ணி இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த லோன் ஃபெசிலிட்டியில், அது ஓடி ஃபெசிலிட்டியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து 50 லட்சத்துக்கு நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் 5 லட்சம் வச்சுருந்துருப்பீங்க. அப்போனா வந்து டோட்டல் அமௌண்ட் எப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்டுக்கு சார்ஜ் ஆகும் அமௌண்ட்டு வெறும் 45 லட்சம் தான். அதாவது நீங்கள் 50 லட்சம் லோன் வாங்குறீங்க, 5 லட்சம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த 5 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டில், அதாவது அந்த சேவிங் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது எவ்வளோ பே பண்ணா போதும் அப்படின்னா, இந்த 45 லட்சத்துக்கு மட்டும் நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஓடி ஃபெசிலிட்டில இருக்கு. இதனால நம்மளுக்கு இஎம்ஐ நம்மளுக்கு சேமா இருந்துச்சு அப்படின்னாலும் இன்ட்ரெஸ்டோட டிராஸ்டிக்கலி வந்து கம்மியாகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் சேவிங், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஒன்லி ஒன் நெட் அமௌண்ட் மட்டும்தான். அதே மாதிரி லாங் டேர்ம்ல லட்சக்கணக்கான சேவிங் ஆகும், நிறைய மணி வந்து சேவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேங்க்குக்கு போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை, மணி வந்து உங்ககிட்டயே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து மணி லாக் ஆகவே ஆகாது. அது நார்மல் பேமெண்ட்ல நம்ம வந்து பணம் போயிருச்சு அப்படின்னா திரும்பலாம் கிடைக்காது. ஆனா ஓடி லோன்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னா எப்போ வேணாலும் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பிக்கஸ்ட் பவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ போனஸ் வந்துச்சு அப்படின்னா டெபாசிட் பண்ணிக்கலாம், அதாவது மாதிரி எமர்ஜென்சினா கூட வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இது ஒரு லோன் மாதிரி கிடையாம ஒரு ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் வந்து ஒரு டூல் மாதிரி இருக்கும், ஒரு ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் டூல் மாதிரி இது வந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுலயுமே வந்து ரிஸ்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும், சில அட்வான்டேஜ் இருந்தாலும், சில ஹிடன் ரிஸ்க்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கூட இருக்கலாம். சில பேங்க்ஸுக்கு ஓடி வந்து ஹையர் ரேட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதனால ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைச்சா லாங் டேர்ம்ல கொஞ்சம் ஹியூஜ் இம்பாக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியும், டிசிப்ளின் வந்து இல்லை அப்படின்னா ஜீரோ பெனிஃபிட் தான். ஏன்னா மணி வச்சு உடனே வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் சேவிங் வந்து ஜீரோ ஆகும். இது ஒரு மைண்ட் செட் கேம்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய அமௌண்ட் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்தா மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு போல. நம்ம வந்து மொத்தமா வித்ட்ரால் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் வராது. ஸோ ஜீரோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட், இது யார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னா, இது எல்லாருக்குமே சூட் ஆகாது. ரெகுலர் சேவிங் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா சூட் ஆகாது. அதே மாதிரி சேலரி டு சேலரின்னு லைஃப் ஸ்டைல் வாழ்றாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்து இது யூஸ் ஆகுது. இது ஒரு யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, பிசினஸ் பீப்புள்ஸ்க்கு இது வந்து நல்ல ஒரு யூஸா இருக்கும். ஹை சேலரி அண்ட் சர்ப்ளஸ் இன்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலும் இது வந்து சூட்டபிளா இருக்கும். ஸோ போனஸ் அண்ட் சைடு இன்கம் வர்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு வச்சிருக்கணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு இந்த இதுல வந்து வச்சிருக்கலாம், இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, மந்த்லி டைட் பட்ஜெட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரியும், சேவிங் ஹேபிட்ஸ் இல்லாதவங்களும் இதை வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கண்ட்ரோல் இல்லாம ஸ்பெண்ட் பண்றீங்க, செலவு பண்றீங்க அப்படின்னா இது வந்து டோட்டல் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நார்மல் லோனுக்கும் இந்த ஓடி லோனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் கம்பேரிசன் தான். நார்மல் லோன் வித் சிம்பிள் அண்ட் சேஃபா இருக்கும், ஓடி லோன் வந்து ஒரு ஸ்மார்ட்டா இருக்கு ஆனாலும் ரிஸ்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிம்பிள் லைன்ல கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ராங்னா வந்து
ஓடி வந்து ஓகே, ஓடி ஃபெசிலிட்டி ஓகேவா இருக்கும். கேஷ் ஃப்ளோ வந்து வீக் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓவராலா ஒரு லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஓடி லோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு லோன் மட்டும் கிடையாது. ஒரு டிசிப்ளின் டெஸ்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து சரியா யூஸ் பண்ணீங்க. அதாவது இந்த லோன் ஃபெசிலிட்டிய பெனிஃபிட்ஸ் அதே மாரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணீங்க. கேஷ் ஃப்ளோ கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து மேபி மணி வந்து சேவ் ஆகலாம். ஆனா நீங்க நார்மலா ராங்கா ஏதோ யூஸ் பண்ணீங்க. உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வந்து வீக்கா இருக்கு. ஸோ நான் வந்து சேலரி டூ சேலரி பெர்சன் அப்படின்னா, இது வந்து பெனிஃபிட்ஸ்லாம் இதுல அவ்வளவா இல்ல அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ஸோ இந்த ஓடி லோன் ஃபெசிலிட்டிய நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யூஸ் பண்ணனால என்ன மாரியான பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு? என்ன மாரியான ரிஸ்க் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.